ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 யூபிஎஸ்சி பிவைக்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இன் ஏரியாஸ் கவர்ட் அண்டர் PISA ஆக்ட் 1996, PESA பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்ட் ஏரியாஸ் ஆக்ட் 1996. ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை அந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ் நம்ம 12 ஷெட்யூல்ஸில் 5th and 6th ஷெட்யூல் இருக்குங்கன்னா அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் வந்துச்சு. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆர் பவர் ஆஃப் கிராம் சபா? Gram Sabha has the power to prevent alienation of land in scheduled areas. ஸோ அது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஏலியனேஷன் ஆஃப் லேண்ட் அப்படின்னா ஸோ அந்த மக்கள் கிட்ட இருந்து வெளியே போகிறது. கிராம் சபா ஹேஸ் த ஓனர்ஷிப் ஓவர் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். கரெக்ட். ஸோ மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு அனிமலை கில் பண்ணாம எந்த ஒரு ட்ரீயை கட் பண்ணாம எடுக்கிறது. ஸோ புரோக்கன் பிக்ஸ், லீவ்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்றது, ஹனி அதெல்லாம் கனெக்ட் பண்றது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். Recommendation of Gram Sabha is required for granting a prospecting license on or mining lease for any minerals in the scheduled area. அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிராம் சபாவோட ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லை. ஸோ 1 and 2 ஒன்லி. ஏன்னா மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ நேஷனலி ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கிராம் சபாவில் சம்டைம்ஸ் ஸ்டேட்டோட கன்சென்ட்டே அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? In the Parliament of India, the purpose of an adjournment motion is to allow a discussion on a definite matter of urgent public importance. ஓகேங்களா? ஸோ அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்டாக இருக்கிற செஷன் இருக்குல்ல அதை வந்து அட்ஜர்ன் பண்ணி வச்சுட்டு வேற ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை வந்து அட்ஜர்ன்மெண்ட் இதுக்கும் அட்ஜர்ன்மெண்ட் சைன் டை அதுக்கு எல்லாமே வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த அட்ஜர்ன்மெண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் வேற, அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்ங்கிறது வேற. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜென்ரலாக ஏதாவது இது ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சி வந்து ஸோ கட் மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சில அமௌண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அட்ஜர்ன்மெண்ட் மோஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் வந்து 50 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த சைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 50 மெம்பர்ஸோட சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? ஓகே. ஹவு டஸ் நேஷனல் பயோடைவர்சிட்டி authority help in protecting Indian agriculture? So NBA checks biopiracy and protects indigenous traditional genetic resources. அது கரெக்ட். NBA directly monitors and supervises the scientific research on genetic modification of crops. So scientific research டைரக்டா மானிட்டர் பண்ணாது, அது கமர்ஷியலுக்கு வருது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த மாதிரி கமர்ஷியலாக அதிலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதைத்தான் மானிட்டர் பண்ணுவாங்க. டைரக்டாக சயின்டிஃபிக் ரிசர்ச்சை மானிட்டரோ சூப்பர்வைஸோ பண்ண மாட்டாங்க. ஸோ 1 வரும், 2 வராது. அப்போ ஆப்ஷன் பி அண்ட் டி அவுட் ஆகிடும். 3 மட்டும் செக் பண்ணா போதும். அப்ளிகேஷன் ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி போர்ட் ரிலேட்டிங் டு ஜெனட்டிக் ஆர் பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் cannot be made without approval of NBA. கரெக்ட். ஸோ பேசிக்காக வந்து இதெல்லாம் வந்து இந்த நகோயா ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா? ஸோ நகோயா ப்ரோட்டோகால் எதை பற்றி வருது? ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், ஓகே, ஈக்விட்டபிள் ஜெனட்டிக் ஷேரிங் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்ட்டு அதில் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 was enacted in consonance with the following provisions of which of the following provisions of the Constitution of India. ஓகே. ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட். ரைட் டு ஹெல்தி என்விரான்மெண்ட் is construed as a part of right to life under Article 21. அது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ provision of grants for raising the level of administration in scheduled areas for the welfare of scheduled tribes. அது கிடையாது. Powers and functions of Gram Sabha as mentioned in Article 243A. அதுவும் கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 only. ஓகே. ஸோ கிரீன் ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கேசஸை ஃபாஸ்ட்டாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுது. ஸோ ஏன்னா கோர்ட்ஸ் கிட்ட போனால் கோர்ட்ஸுக்கு தேவையான அளவு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. எக்ஸ்பர்டீஸோட இது ஃபங்க்ஷன், அதனால சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஓகே.
If national water mission is properly and completely implemented, how will it impact the country? Okay, so national water mission பத்தி கேட்டிருக்காங்க. So part of water needs of the urban areas will be met through recycling of waste water. ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட். ஸோ பேசிக்காக நேஷனல் வாட்டர் மிஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட்டரை கம்மி பண்ணணும். அந்த எக்ஸசிவ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டரோ நேச்சுரல் ரிசோர்ஸோ கம்மி பண்ணணும் அப்படின்னா இருக்கிற வாட்டரை பெட்டராக யூஸ் பண்ணணும். அந்த பெட்டராக யூஸ் பண்ணல ஒரு ப்ரொவிஷன் வந்து ரீசைக்கிளிங் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி சிட்டி பியூட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆல் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கோஸ்டல் க்ளூஸ் with inadequate alternative sources of water will be met by adopting appropriate technologies that allow for the use of ocean water. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓஷன் வாட்டரை வச்சு என்னெல்லாம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை வச்சு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணும்போது எக்ஸஸாக கிரவுண்ட் வாட்டரை டேப் பண்ணுறது கம்மியாகும். ஓகேங்களா? இப்போ கோஸ்டல் ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டரை எக்ஸசிவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஓஷன் வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேட்டட், சி வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன், அப்போ கிரவுண்ட் வாட்டர் இன்னும் உப்பாக மாறிடும். ஸோ அந்த இடத்தோட பயாலஜியே மாறும். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப கிரவுண்ட் வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா சிட்டி வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுவும் ஒரு ப்ராப்ளம். ஸோ அது கரெக்ட். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு டவுட்டாக இருக்கு. ரீசைக்கிளிங் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணலாமா, இல்லை இதை நான் எலிமினேட் பண்ணணும், எனக்கு சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே இல்லைன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் த ரிவர்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ஆரிஜின் வில் பி லிங்க்டு டு த ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியானா தப்பு. ஏன்னா ஆளுங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அங்கங்கே அதை பற்றி பேசுவாங்க, பட் அது ஜென்ரலாக வந்து பக்கத்தில் இருக்கிற ரிவர் ஓவர் ஃப்ளட்டா ரிவர் அப்படிங்கிறதா. நார்த் இந்தியா சவுத் இந்தியான்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஹிமாலயன் ரிவர்ஸையும் பெனின்சுலர் ரிவர்ஸையும் லிங்க் பண்ணுறது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தேர்ட் ஆப்ஷன் கட் ஆச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சி அண்ட் டி வந்து கட் ஆகிடும். ஒன்று வந்து டிஃபால்ட்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா இந்த தேர்ட் வந்து வேகான ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. தேர்டை கட் பண்ணோம்னாவே வந்து 1 and 3யோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். 1 கண்டிப்பாக வரும், 4 வந்து கண்டிப்பாக வராது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வேகான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பெருசாக கொடுக்கும்போது ஒரு வேகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 2வை மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகேங்களா? Okay, so sixth question. So consider the following provisions under directive principles of state policy as enshrined in the Constitution of India. So securing for citizens a uniform civil code. So uniform civil code பத்தி நம்ம கான்ஸ்டியூஷன்ல பேசியிருக்கு. ஆர்கனைசிங் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அதுவும் பேசியிருக்கு. ப்ரமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அதுவும் பேசியிருக்கு. செக்யூரிங் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ் ரீசனபிள் லெஷர் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவும் பேசியிருக்கு. இப்படி அதோட நம்ம முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ணோம்னா 1 2 3 4 போட்டுருவோம். ஆனா கொஸ்டின் அதோட கம்ப்ளீட் ஆச்சானா கிடையாது. ஓகேங்களா? ஏன் இதை நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னா அந்த வருஷம் வந்து அந்த ஐ மீன் 2013 தான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம். 2012 கொஸ்டின் பேப்பர் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்து அட்டன் பண்ணும்போது அந்த கீழே இருக்கிறத நான் படிக்காம 1 2 3 4 ஸ்ட்ரைட்டா போட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆப்ஷனோட சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா? அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோர்த் ஆப்ஷன் டியோட லாஸ்ட் இதுவும் சேர்த்து கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த அபோவ் ஆர் த காந்தியன் பிரின்சிபல்ஸ் தட் ஆர் ரெஃப்ளெக்டட் இன் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காந்தியன் பிரின்சிபல்ல வராது, அது லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்ல வரும். அப்ப அந்த ஒன்னை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ ஆர் ஒன்லி லெஃப்ட் வித் ஒன் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எதுல வரும்? ஃபோர்த் இது சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல வரும். ஓகேங்களா? சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல வரும். ஸோ அப்போ அதுவும் வராது. ஸோ 2 1 3. ஸோ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா 2 1 3. ஸோ இதெல்லாமே கண்டிப்பா எல்லாரும் நம்ம டிபிஎஸ்பியை தெளிவா படிச்சு வச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை படிச்சு வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நல்லா படிச்ச கொஷின்ல இது தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்.
So consider the following statements. Union territories are not represented in the Rajya Sabha. ஸோ டெல்லிக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அவுட்டு, ஆப்ஷன் ஏ அவுட்டு, ஆப்ஷன் சி அவுட்டு. ஓகேங்களா? அடுத்து, இட் இஸ் வித்தின் த பர்வியூ ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டு அட்ஜுகேட் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ். அப்படியா? ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்? அதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ 2 and 3 தப்பு. அப்போ நன். ஓகேங்களா? அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஒன்லி, கிடையாது, அண்ட் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒருவேளை நமக்கு 2 கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா கூட தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ அப்பவும் பி எலிமினேட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. ஏன் வந்து பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட்டும் சேர்ந்து இருக்காரு? ஸோ பார்லிமெண்டோட வேலை என்ன? டு மேக் லாஸ். ஓகேங்களா? லாஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி பாஸ்ட் பை போத் ஹவுசஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு பில்லா ஒரிஜினேட் ஆகும். அப்புறம் வந்து அந்த பில் ஷுட் பி பாஸ்ட் பை போத் ஹவுசஸ். ஒரு பில்லை வந்து 2 ஹவுஸும் பாஸ் பண்ணா அது லாவா மாறுமா? கிடையாது. அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் அசன்ட். இந்த பிரசிடென்ஷியல் அசன்ட் நடந்தா தான் பில் பிகம்ஸ் அ லா. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ல லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா பிளஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஏன்னா பார்லிமெண்டோட வேலை டு மேக் லாஸ், லா இஸ் கம்ப்ளீட் ஒன்லி ஆஃப்டர் த பிரசிடென்ஷியல் அசன்ட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், 8th question. With reference to consumer rights or privileges under the provisions of laws of India, which of the following statements is or are correct? So, consumers are empowered to take samples for food testing. Correct. ஓகேங்களா? நம்ம ஃபுட் டெஸ்டிங்க்கும் சாம்பிள் எடுக்கலாம், ஃபுட் டேஸ்டிங்க்கும் சாம்பிள் எடுக்கலாம். ஓகேங்களா? எங்காவது எக்ஸ்போக்கெல்லாம் போனால் சாம்பிளுக்குன்னு சுற்றி எடுப்போம்னு அந்த மாதிரி தான். ஓகேங்களா? When a consumer files a complaint in any consumer forum, no fees is required to be paid. ஓகேங்களா? ஸோ கன்சியூமர் ஃபோரம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய இருக்கு. பட் நோ ஃபீஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோரம் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். ஓகேங்களா? ஸோ நோ ஃபீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு நாமினல் ஃபீஸை பே பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் டு ஸ்டாப் அன்வான்ட் பீப்புள் ஃப்ரம் மிஸ்யூசிங் இட். ஓகேங்களா? In case of death of the consumer, his or her legal heir can file a complaint in the consumer forum on his or her behalf. Correct. ஓகேங்களா? ஸோ ஒருத்தங்க ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சார்பா வந்து அவங்களோட லீகல் ஹேர் வந்து பே பண்ணலாம். சரி, அந்த கேஸை ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ரிகார்டிங் த ஆஃபீஸ் ஆஃப் த லோக்சபா ஸ்பீக்கர், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். He or she holds the office during the pleasure of the president. கரெக்டுங்களா? ஸோ ஜென்ரலாக ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிரசிடென்ட் டைரக்டாக அந்த பதவி பிரமாணத்தை இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னா தே ஹோல்ட் த ஆஃபீஸ், ஆர் தே ஒர்க் அண்டர் த தே ஆர் பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகே. ஸோ மினிஸ்டர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகே. ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் வந்து ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அடுத்து, he or she need not be the member of the house at the time of his or her election. அதுவுமே கிடையாது. The speaker is elected among the members of the house. ஓகேங்களா? So it is wrong. If he or she intends to resign, the letter of his or her resignation has to be addressed to the deputy speaker. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி ஸ்பீக்கர் வந்து டெபுட்டி ஸ்பீக்கருக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே. 10th question. Which of the following are included in the original jurisdiction of the Supreme Court of India? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்லாம் இருக்கு. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா? ஆர் எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ். கரெக்ட். ஓகேங்களா? டிஸ்பியூட் ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ் டு த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் தட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில இதை ஹைகோர்ட்டே வந்து டீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான்
போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஹைகோர்ட் டீல் பண்ணிட்டு அதில் ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். டிஸ்பியூட் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரி இஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அங்கே டிஸ்பியூட் எழறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து டிஸ்பியூட் பிட்வீன் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ். எஸ், இது எல்லாமே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல வரும். ஸோ 1 and 4. ஓகேங்களா? ஸோ dispute between the states, dispute between union and the states, இது எல்லாமே original jurisdiction of the supreme courtல வரும். ஓகேங்களா? ஓகே. 11th. So some of the species of which of the above kinds of organisms are employed as biopesticides. So pesticides-னா பூச்சிக்கொல்லி. So biopesticides-னா இயற்கையில் இருக்கிற பூச்சிக்கொல்லி. ஓகேங்களா? So bacteria, yes, it will kill some pesticides. அந்த பிடி அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்கோம். பட் அது இல்லாமையும் சில பாக்டீரியா வந்து சில பெஸ்ட்டை கொல்லும். ஓகேங்களா? ஃபங்கை, எஸ், ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்போர்ஸை ரிலீஸ் பண்ணும், சில செக்ரீஷன்ஸ் பண்ணும், அதன் மூலமா இதாகும். சம் ஃப்ளவரிங் பிளான்ஸ், எஸ், தே ஆல்சோ கேன் பி யூஸ்ட் அஸ் சம் பெஸ்டிசைட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. Biomass gasification is considered to be one of the sustainable solutions to power crisis in India. In this context, which of the following statements is or are correct? Coconut shells, groundnut shells and rice husks can be used in biomass gasification. So, அது correct. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா combustible gases generated from the biomass gasification consists of hydrogen and carbon dioxide only. ஓகேங்களா? தே கண்டெயின் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு, அது எல்லாமே இருக்கு. ஆனால் ஒன்லி அப்படிங்கிறது தப்பு. கம்பஸ்டபிள் கேசஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் பயோமாஸ் கேசிஃபிகேஷன் கேன் பி யூஸ்ட் ஃபார் டைரக்ட் ஹீட் ஜென்ரேஷன் பட் நாட் இன் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ். அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன் ஒன்லி. ஓகே. ஸோ ஏன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸில் நம்ம நார்மலாக வந்து இப்போ யூஸ் பண்ணல சிஎன்ஜி ஹைப்ரிட் இன்ஜின்ஸ், ஓகேங்களா, அது எல்லாமே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தான். ஸோ இதில் வந்து மீத்தேன் வரும். ஸோ மீத்தேன் இஸ் நத்திங் பட் நமக்கு சிஎன்ஜி கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா 1 only. 13th question. What is the role of ultraviolet radiation in water purification? ஸோ ultraviolet radiation பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸோட அவுட்டர் வாலை டிஸ்ட்ராய் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு பாக்டீரியாவோடது, ஹியூமன்ஸோடது, பிளான்ஸோடது அப்படின்னு வித்தியாசப்படலாம் படுத்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ இட் கில்ஸ் த ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ் இன் வாட்டர். ஓகே. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இட் ரிமூவ்ஸ் த ஆர்டர் அப்படின்னா ஸோ தண்ணியில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் அதனால ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா தண்ணியில் ஸ்மெல்லு பாக்டீரியா, ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்னாலையும் இருக்கலாம். அது இருந்துச்சுன்னா யூவினால ரிமூவ் பண்ண முடியாது. It quickens the sedimentation of solid particles, removes turbidity and improves the clarity of water. அதுக்கும் யூவிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? யூவிங்க ஜஸ்ட் லைட். இதுல இந்த மூணுல எதையுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஒன் ஒன்லி. ஓகே. ஸோ செடிமெண்டேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வாட்டரை ஸ்டில்லா நிறுத்தி வைப்போம். ஸ்டில் ஸ்டோரேஜ் வித்தவுட் மோஷன் ஆர் ஃப்ளாக்லன்ஸ் யூஸ் பண்ணி கொயாகுலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆர் டர்பிடிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரேஷன், மேலே இருக்கிறது கூட ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு வாட்டரோட கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. அடுத்து கிராஃபீன் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி சீன் இன் நியூஸ் ரீசன்ட்லி. வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்? ஸோ கிராஃபீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நத்திங் பட் த நானோ ஸ்டேட் ஆஃப் கிராஃபைட். ஓகேங்களா? ஸோ கிராஃபைட்டோட நானோ ஸ்டேட் ஆர் நானோ ஃபார்ம். ஸோ பேசிக்காக வந்து இது 1 dimensional கிராஃபைட். சாரி, 1 dimensional 2 dimensional கிராஃபைட் நினைக்கிறேன். ஒரு பிளெயின் ஷீட் மாதிரி சம்திங் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு சிங்கிள் ஷீட்டாக இருக்கும். ஓகே. ஒரே ஒரு ஆட்டம் திக். ஓகே, கரெக்ட். 2 dimensional 1 atom திக், அதுதான் கிராஃபீன். ஓகேங்களா? ஓகே. இட் இஸ் அ 2 dimensional மெட்டீரியல் அண்ட் இட் ஹேஸ் குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ கிராஃபைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ் நம்ம சொன்ன மாதிரி 2 dimension. நார்மலாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எது உங்களை சுற்றி பார்க்கறது எல்லாமே வந்து 3 dimension தான். ஏன்னா ஒரு ரப்பர் எடுத்தீங்கன்னா அது லென்த்து, பிரெத்து, ஹைட் இருக்கு அந்த மாதிரி. பட் கிராஃபைட்ல வந்து
ஹைட் இருக்கும், ஆனா அந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் திக்கா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த தின்னஸ்ட் பட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் டெஸ்டட் so far. கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நார்மலா கிராஃபைட் வந்து நம்ம பென்சிலோட லெட்டில் இருக்கும், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது அது வீக்கா இருக்கும், அதுதான் உடஞ்சிடும். ஆனா அந்த கிராஃபின் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டீல் எடுத்தீங்கன்னா அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ கரெக்ட். It is entirely made of silicon and has high optical transparency. It has high optical transparency, but it is made of silicon na carbon. ஏன்னா கிராஃபைட் வந்து இட் இஸ் அ அலட்ராஃப் ஆஃப் கார்பன். ஓகேங்களா. ஸோ கார்பனோட அலட்ராஃப்ஸ் வந்து நமக்கு தெரியும், கோலு, டைமண்ட், கிராஃபைட். ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆக்சுவலாக தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் and second is correct na. இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. It can be used as conducting electrodes required for touch screens, LCDs and organic LEDs. Yes, that is possible. ஓகேங்களா. ஸோ பேசிக்கா வந்து ஒரு நானோடெக் ப்ராடக்ட். ஸோ பல இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. lead ingested or inhaled is a health hazard. After the addition of lead to petrol has been banned, what are still the sources of lead poisoning? ஓகே. ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வந்து லெட் ஆட் பண்ணியிருப்பாங்க, டெட்ரா எத்தில் லெட்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்டாக செயல்படுறதுக்கு. ஓகேங்களா. ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் பைக் ஏதாவது ஓடும்போது சட்டனாக டயர் வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்கும், அதுக்கு பேர் நாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அது அதிகமாக இன்ஜினில் நடந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஜின் போயிடும், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஹை ஆக்டேன் பெட்ரோல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது தேவைப்படல. ஓகேங்களா. ஸோ எங்கெல்லாம் லெட் வரும் அப்படின்னா வந்து ஸ்மெல்டிங் யூனிட்ஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பென் அண்ட் பென்சில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லெட் எல்லாம் இருக்காது, அது வந்து லெட்டுன்னு நம்ம சொல்றோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிராஃபைட். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 கிடையாது. ஆப்ஷன் 2 இல்லை அப்படின்னாவே வந்து நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பி. இப்போ பெயிண்ட்லயும் பேன் பண்ணிட்டாங்க. முதல்ல லெட்டட் பெயிண்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ பெயிண்ட்லயும் இட் இஸ் பேன்ட். ஓகேங்களா. ஹேர் ஆயில்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஆரம்பத்துல காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்துச்சு, அதுலயும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ 1 and 3. 14. With reference to stem cells which are frequently in the news, which of the following are correct? Stem cells are derived from mammals only. ஸோ ஸ்டெம் செல்ஸ் வந்து அந்த ப்ளூரிபொட்டன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எதுவா என்ன ஆர்கனா வேணாலும் மாறும். மேமல்ஸ் ஒன்லிங்கிறது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனாவே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் அவுட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 3 இருக்கு. ஸோ ஸ்டெம் செல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் மெடிக்கல் தெரப்பிஸ், தட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா. அண்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து நியூ ட்ரக்ஸை ஸ்க்ரீன் பண்ணுற யூஸ் பண்ணலாமான்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதை சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸ்டெம் செல்ஸ் எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ 2 and 3. குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் known as ஓசோன் depleting substances. ஸோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் ஃபோம்ஸ், எஸ் ஃபோம்ஸில் அதை யூஸ் பண்ணுவாங்க. கிளீனிங் சர்டன் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெஷரைசிங் ஏஜென்ட் இன் ஏரோசால் கெயின்ஸ், அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. டியூப்லெஸ் டயர்ஸோட ப்ரொடக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் டியூப்லெஸ் டயர்ஸில் சிஎஃப்சிஸ் வந்து யூஸ் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சில இது இந்த மாதிரி கொஷின்ஸை அசம்ஷன் அப்படின்ட்டு போயிட்டு தப்பு பண்ணிடுறீங்க. ஒன்லி இஃப் யூ நோ வாட் இஸ் வாட், இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. A team of scientists at Brookhaven National Laboratory, including those from India, created the heaviest antimatter, anti-helium nucleus. What is the implications of creation of antimatter? So first antimatter na enna? So antimatter அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக இட் இஸ் மேட்டருக்கு ஆப்போசிட். ஸோ எலக்ட்ரான் அப்படின்னு இருக்கு, எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்ரான் ஒன்று இருக்கும். அதாவது எலக்ட்ரானோட வெயிட் இருக்கும், ஆனால் எலக்ட்ரானோட ஆப்போசிட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆனால் ஆன்டி எலக்ட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆன்டி எலக்ட்ரான் அப்படின்னா வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் இப்போ ஸ்பின் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். புரோட்டானுக்கு ஆப்போசிட் ஆன்டி புரோட்டான். ஸோ புரோட்டானோட மாஸ் பட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா. இந்த மாதிரி யூனிவர்ஸ் கிரியேட் ஆனப்போ எல்லா பார்ட்டிக்கலுக்குமே ஒரு ஆன்டி பார்ட்டிக்கல் இருந்துச்சு.
ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதால ஸோ ஆன்டி மேட்டர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆர் இப்போ விர்ச்சுவலி நான் எக்ஸிஸ்டன்ட். ஸோ அதைத்தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா. அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நீங்க ஆன்டி மேட்டர் கிரியேட் பண்ணதுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை, அது ஒண்ணு. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் ஈஸியா கம்பைன் ஆகும், கம்பைன் ஆச்சு அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆயிடும். இப்போ நீங்க வந்து ஒரு ஆன்டி மேட்டரை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை தனியா ஐசோலேட்டடா வச்சுக்கணும், எது கூட நீங்க கம்பைன் பண்ணக்கூடாது. ஏன்னா காத்தே வந்து ஒரு மேட்டர் தான், உடனே ஆன்டி மேட்டர் கம்பைன் ஆகி நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்படி நியூட்ரலைஸ் ஆகும்போது நீங்க ஆன்டி மேட்டர் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த எல்லா எனர்ஜி ரிலீஸ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க கிரியேட் பண்ண இந்த ஆன்டி மேட்டருமே அதோட லைஃப் டைம் வந்து ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் தான், அது வந்து பெர்மனண்டா அவங்க கிரியேட் பண்ணி எல்லாம் வைக்கல. ஓகேங்களா. ஓகே, இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் மேக் மினரல் ப்ராஸ்பெக்டிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஈஸியர் அண்ட் சீப்பரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு வந்து ஒரு மினரல் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு ஏரியாவை மொத்தமா நம்ம காலி பண்ணலாமே தவிர அதை வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ எனர்ஜி. ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ 1 ஒன்லி அவுட்டு, 1 2 and 3 அவுட்டு. இப்போ 2 and 3. ஸோ 3 வந்து ரெண்டுலேயுமே இருக்கு. ஸோ இட் வில் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ். கரெக்ட். It will help probe the possibility of existence of stars and galaxies that make up antimatter. ஸோ அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஆன்டி மேட்டர் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ இப்போ ஆன்டி மேட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் போது தான் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அல்ட்ரா வயலட் ரேஸை பற்றி தெரியாதப்போ, இன்ஃப்ராரெட் ரேஸை பற்றி தெரியாதப்போ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது சாம்பிள் இருந்தால் தான் அந்த ஆன்டி மேட்டர் யூனிவர்சஸ் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு இட் வில் ஹெல்ப் ப்ரோப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் மேட் அப் ஆஃப் ஆன்டி மேட்டர். ஓகேங்களா. ஸோ இது முக்கியம். ஓகேங்களா. ஸோ இது இன்னுமே ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ வந்துச்சு அப்படின்னா அதை திரும்ப கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லா வருஷமே யூபிஎஸ்சி வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு குவாண்டம் கான்செப்ட் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. பட் பேசிக்காக தான் கேட்பாங்க. இதை பற்றி நியூஸ் வந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சைட்டட் பை scientists as evidence for the continued expansion of universe? Detection of microwaves in space. ஸோ இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் ஸ்பேஸ் ஃபுல்லாக. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஆஃப் ரெட் ஷிஃப்ட் ஃபெனாமினன். அது என்ன ரெட் ஷிஃப்ட்? ஸோ நமக்கு தெரியும் லைட் வந்து VIBGYOR இருக்கு. ஓகேங்களா. ஸோ ரெட்டுக்கு வந்து லெஸ் வேவ் லென்த், சாரி லெஸ் எனர்ஜி. வயலட் வந்து ஹை எனர்ஜி. இப்போ வந்து நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா என்னோட எனர்ஜி லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து என்னோட ஸ்பெக்ட்ரம் எங்கே ஷிஃப்ட் ஆகும்னா ரெட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ரொம்ப தூரம் நான் எப்போ டிராவல் பண்ணுவேன், யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா. இதே யூனிவர்ஸ் ஷ்ரிங்க் ஆச்சு அப்படின்னா வந்து அது ப்ளூ ஷிஃப்ட். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், மூவ்மெண்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இன் ஸ்பேஸ். ஆஸ்ட்ராய்ட் ஸ்பேஸ்ல மூவ் ஆகிறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ தேர்ட் அவுட்னா ஃபோர்த் அவுட் தான். அக்கரன்ஸ் ஆஃப் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன், தட் இஸ் ஜஸ்ட் எண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஸ்டார்ஸ். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதை கட் பண்ணிட்டோம்னாவே, சிஏ கட் பண்ணிட்டோம்னா 2 வந்து ரெண்டுலேயுமே இருக்கு. மைக்ரோவேவ்ஸ், காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அது இருக்கு. ஸோ 1 and 2 ஒன்லி. Next, 20. Electrically charged particles from space traveling at the speeds of several hundred kilometers per second can severely harm living beings if they reach the surface of Earth. What prevents them from reaching the surface of Earth? So electrically charged particles இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு காஸ்மிக் வேவ்ஸா வரும். அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல இருக்கிற அயனோஸ்பியர் வந்து நமக்கு பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அயனோஸ்பியர் எப்படி பிளாக் பண்ண, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போல்ஸுக்கு டைவர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ எர்த்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸை டுவர்ட்ஸ் போல்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து நான் போலார் ஏரியாஸ் இருக்கு, லோவஸ்ட் ப்ரொடெக்ஷன் இந்த போலார் ஏரியால க்ளோசர் டு எர்த்தில் நமக்கு அயனோஸ்பியர் பக்கத்தில் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரோரா போரியாலிஸ் அண்ட் அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ், அந்த நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல,
அது வந்து அங்க தெரியுது. அரோரா போரியாலிஸ் வேறு வந்து நார்தர்ன் லைட்ஸ். ஸ்கை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட் ஷோ நடக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓசோன் லேயர் வந்து பாத்தீங்கன்னா இது யூவியை மட்டும்தான் பண்ணுமே தவிர உங்களுக்கு வந்து அந்த ஹை ரேடியேஷன் ஆஃப் த சன்னை வந்து எதுவும் பண்ணாது. மாய்ஸ்சர் இந்த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அது கிடையாது. இது அதுக்கும் மேல இருக்கிறது. With reference to the scientific progress of ancient India, which of the statements given below are correct? Different kinds of specialized surgical instruments were in common use by 1st century AD. ஸோ சுஷ்ருதா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. சரக்காங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியும். எஸ், தே போத் லிவ் டியூரிங் அப்ராக்சிமேட்லி குப்தா பீரியட். ஸோ சுஷ்ருதா அரௌண்ட் 220 சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி எழுதி வச்சிருப்பாரு. ஸோ ஒரு 3rd or 4th சென்ச்சுரி 220 சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது ஈவன் நைஃப் இஸ் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், யூ மஸ்ட் நோ. ஓகேங்களா? ஸோ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிசின்னு கேட்டாலும் எஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்னா ரெண்டு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டே டிஃப்ரெண்ட் கைண்டு தானே. ஸோ இது எல்லா சிவிலைசேஷனுமே ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு பார்த்தோன்னே என்ன ஏன்ஷியன் இந்தியாவா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா நீங்க யோசிக்கக்கூடாது. ஹியூமன்னாவே வந்து சும்மா நோன்றது நம்மளோட வேலை. ஓகேங்களா? ஸோ ஏதாவது கட் பண்றது, அதை ஸ்டிச் பண்றது ஏதாவது பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஒன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன்டு த ஹியூமன் பாடி ஹேட் பிகன் பை த எண்ட் ஆஃப் 3rd century AD. ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, பட் இதெல்லாமே வந்து கதையில பண்ணலாம், நேர்ல பண்ண முடியாது. ஓகேங்களா? ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா ஹியூமன் ஆர்கன்ஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸை டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் இஸ் அவுட். ஸோ 1 வரும் 2 வராது அப்படின்னா நமக்கு என்ன எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஆப்ஷன் சி 3 ஒன்லி. ஸோ ஸோ ஏன்னா நமக்கு சைன் ஆங்கிளோட கான்செப்ட் 5th சென்ச்சுரியில ஏடியில தெரிஞ்சிருக்கா அப்படிங்க நமக்கு தெரிய தேவையில்லை. சிம்பிள் சர்ஜரி பண்ணாங்க, ஆனா காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணல. இந்த ஐடியா இருந்தா போதும். ஸோ அப்போ எஸ், அதை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த டைம்ல ஆரியபட்டா, பிருகதத்தா அந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் இருந்தாங்க. ஆப்வியஸா அவங்க ஏதாவது சைன் ஆங்கிள தெரிஞ்சுக்கலாம். அண்ட் குவாடிலேட்ரல்ஸ் ஆப்வியஸா அது நமக்கு எக்ஸாக்டா தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சி வாண்ட்ஸ் யூ டு நோ பேசிக்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ், நாட் ஸ்பெசிபிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஓகேங்களா? Okay, 22. With reference to the history of ancient India, which of the following were common to both Buddhism and Jainism? ஓகேங்களா? ஸோ காமன் கேட்டிருக்காங்க. அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் பெனான்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட், இது வந்து புத்திசம் ஓன்லி, மிடில் பாத். ஓகேங்களா? ஸோ ஜெயினிசம் வந்து எக்ஸ்ட்ரீம் பாத்துக்கு போனாங்க. ஸோ புத்திசம் ஓன்லி. இன்டிஃபரன்ஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். ஓகே, ஸோ பேசிக்கா 1 வந்து புத்திசம் ஒன்லினாவே யூ ஹேவ் ஒன்லி 1 ஆப்ஷன், 2 and 3. ஓகேங்களா? ஸோ இன்டிஃபரன்ஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ், எஸ். ஸோ போத் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வேர் ஒன் ஆஃப் த ஷமானிக் ட்ரெடிஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தே வேர் ஏத்தியிஸ்டிக் ரிலீஜியன்ஸ். ஸோ இந்தியன் கான்செப்ட் ஆஃப் ஏத்தியிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் கான்செப்ட். நம்மளோட நாஸ்திக் இதெல்லாம் நாஸ்திக் ட்ரெடிஷன்ஸ், நம்ம நாத்திகம்னு சொல்லுவோம்ல, இதை நாஸ்திக் ட்ரெடிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நாஸ்திக் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா வந்து எனி திங் தட் டினவுன்சஸ் வேதாஸ். யூ கேன் ப்ரே டு காட், பட் இஃப் யூ டினவுன்ஸ் வேதாஸ் யூ ஆர் அ நாஸ்திக். ஓகேங்களா? ஸோ புத்திசம் அண்ட் ஜெயினிசம் டிட் தட் எக்ஸாக்ட்லி. ஸோ தே டிட் நாட் அக்செப்ட் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ் பிகாஸ் வேதாஸ் டாக்ட் அபவுட் அனிமல் சாக்ரிஃபைசஸ். ஓகேங்களா? ஸோ தே வேர் அகெயின்ஸ்ட் அனிமல் சாக்ரிஃபைசஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ டினையல் ஆஃப் எஃபிகசி ஆஃப் ரிச்சுவல்ஸ், எஸ். ஸோ வேதாஸ் வந்து அனிமல் சாக்ரிஃபைசஸ் ஆஸ் ரிச்சுவல்ஸா பண்ணாங்க. ஓகேங்களா? அனிமல் சாக்ரிஃபைசஸ் ஆஸ் ரிச்சுவல்ஸா பண்ணாங்க. அந்த ரிச்சுவல்ஸை இவங்க எதிர்த்தாங்க. அண்ட் சாமி கும்பிட்றது, யாகா, இதெல்லாமே ஓகேங்களா, ஆஸ் ரிச்சுவல்ஸ் இன் யக்னாஸ், இது எல்லாமே அவங்க வேதாஸ்ல இருந்துச்சு. அது எல்லாமே they opposed, were both opposed. ஓகேங்களா? so 2 and 3 only. so which of the following can be said to be essentially a part of inclusive government? so inclusive government நமக்கு என்னன்னு தெரியும். so எல்லா பாப்புலேஷன்லயும் உள்ள கொண்டு வரது. permitting non banking financial companies to do banking, அது இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? so it is a policy. so NBFCs வந்து ரூரல் ஏரியாஸ்ல ஓபன் பண்ணா இன்க்ளூசிவ் தான், ஆனா அவங்க அர்பன் ஏரியாஸ்லயும் ஓபன் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ நம்ம கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் தனியாக இப்போ நிறைய இது இருக்குல்ல, அது எல்லாமே என்பிஎஃப்சி மைக்ரோ லோன்ஸ் அது எல்லாமே ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து ரூரல் ஏரியாவில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் நெசசரிலி ஹாவ் டு பி, அது இருக்கவே இருக்காதுன்னு கிடையாது, பட் இட் இஸ் நாட் நெசசரிலி இது ஓகேங்களா. ஓகே, ஸோ என்பிஎஃப்சி லைசன்ஸ், பேடிஎம் ஒரு என்பிஎஃப்சி தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு சடனாக லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னால பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கிடையாது. பேடிஎம் பிஃபோர் இது, ஸோ அந்த ஸ்மார்ட் இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஸ்கேன் பே பண்ணுறது. ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கறக்காக அவங்க போய் ரூரல் ஏரியாஸ் எல்லாம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பண்ணாங்க, பட் தட் டசன்ட் ஆல்வேஸ் ஹேவ் டு பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக ஆப்ஷன் ஏ அண்ட் டி அவுட்டு, 3 and 4 வந்து டிஃபால்ட்டாக வந்தது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பப்ளிக் ஹெல்த், எஸ் அது வந்து பீப்புள் வந்து அன்அஃபோர்டபுள் செக்ஷன்ஸ் வந்து ஏர்லி ஆக்சஸ் டு பிரைமரி கேர் கிடைக்கும். ஸோ பிரைமரி கேர்லேயே நிறையா டிசீசஸ் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து செகண்டரி கேர் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போகாது. அதே மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம், மிட் டே மீல் ஸ்கீம் ஸ்ட்ரென்தன் பண்ணால் ஸோ கிட்ஸோட நியூட்ரிஷன் லெவல் அதிகமாகும், ஃபோக்கஸ் இன் ஸ்டடீஸ் அதிகமாகும். ஸோ வி வில் ஹாவ் பெட்டர் சிட்டிசன்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் மட்டும் நம்ம செக் பண்ணும். எஸ்டாப்ளிஷிங் எஃபெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ எஃபெக்டிவாக டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஸோ பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு பெனிட்ரேட் ஆகிறதுக்கு, ரீச் ஆகிறதுக்கு, எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எஃபிஷியன்சி ஆஃப் கவர்னன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இட் வில் லீட் டு இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ். ஸோ 2, 3 and 4. ஓகே, ஸோ நகாரா, திராவிடா, வெசாரா, பேசிக்காக தே ஆர் 3 மெயின் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இது வந்து ஏர்லி இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகல் ஆர்கிடெக்சர், ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர், ராஜ்புத் ஆர்கிடெக்சர், அந்த மாதிரி நிறையா பாலா ஆர்கிடெக்சர், ஓகே சோலா ஆர்கிடெக்சர் அதெல்லாமே வந்துச்சு. ஓகே, 24. The Congress ministries resigned in 7 provinces in 1939 because. So Congress could not form ministries in other 4 provinces. So அது 1937ல they were not able to form. ஆக்சுவலா இங்க 7ல வந்து அவங்க இண்டிபெண்டா 7லையும் அலையன்ஸா ஒரு 2லையும் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எமர்ஜென்ஸ் ஆஃப் லெஃப்ட் விங் இந்த காங்கிரஸ் மேட் த ஒர்க்கிங் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இம்பாசிபிள், அதுவும் தப்பு. ஸோ காங்கிரஸ்ல எப்பவுமே அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்குறதுக்கு முன்னாலேயே லெஃப்ட் விங் ஐடியாலஜி இருந்திருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்குனதுக்கு அப்புறமும் ஸோ காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஜேபி நாராயணன்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. லெஃப்ட் விங் வாஸ் ஆல்வேஸ் தேர் இன் த காங்கிரஸ். ஸோ ஈவன் உங்களுக்கு தெரியும் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், அவங்க எல்லாருமே லெஃப்ட் விங் தான். ஸோ போஸ் வாஸ் தேர் டில் 1940, நேரு வாஸ் தேர் டில் 1965, 64 அவர் இறந்து போற வரைக்கும், 63 சம்திங், 63 நினைக்கிறேன். ஆமா, தேர் ஆர் வைட் ஸ்ப்ரெட் கம்யூனல் டிஸ்டர்பன்சஸ் இன் த ப்ராவின்ஸ், அது இருந்துச்சு, பட் அது இதுக்கு காரணம் கிடையாது. வாட் இஸ் த ரீசன்? பிரிட்டிஷ் without asking the Indian leaders announced that India will enter World War II. On behalf of India without consulting Congress leaders. ஓகேங்களா? So Jinnah will call it as Day of Deliverance. 26th question. With reference to National Rural Health Mission, which of the following are jobs of ASHA, a trained community health worker? ஸோ ஆஷா அப்படிங்கிறவங்க அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டு. ஸோ ரூரல் ஏரியாஸில் அவங்க இருப்பாங்க. உஷான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து அர்பன் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த நர்ஸுக்கு சப்போர்ட்டிங் ரோல், இவங்க வீடு வீடாக போயிட்டு அந்த வேக்சினேஷன் செக் பண்ணுறது, விமனோட ஹெல்த்தை செக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்காம்பனிங் அ விமன் டு ஹெல்த் ஃபெசிலிட்டி ஃபார் ஆன்டி நேட்டல் கேர், கரெக்ட். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூசிங் ப்ரெக்னன்சி கிட்ஸ் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதுவும் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணுறதுக்காக நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட் இது பண்ணுறது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, அதுக்கு எல்லாமே இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஆன் நியூட்ரிஷன் இம்யூனைசேஷன், ஸோ அதுவுமே இவங்க பண்ணுவாங்க. கண்டக்டிங் டெலிவரி ஆஃப் த பேபி, நோ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த
இன்ஸ்டிடியூஷனைஸ் டெலிவரிக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்களே தவிர அவங்க டெலிவரி ஆஃப் த பேபியை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு ட்ரெயினா இருக்க மாட்டாங்க. அசிஸ்டிங் த டெலிவரி ஆஃப் த பேபிக்கு ட்ரெயினா இருப்பாங்க, பட் டெலிவரி ஆஃப் த பேபியை அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 1, 2 and 3. Which of the following is or are the principal features of the Government of India Act 1919? So 1991 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது. ஸோ அந்த பேக் ட்ராப் ஆஃப் அதாவது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு முன்னால, ஓகேங்களா. பட் ரவுலட் ஆக்ட் ஆல்மோஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அந்த அதுக்கப்புறம் வந்தது, ஓகேங்களா. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயார்கி இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் த ப்ராவின்சஸ், கரெக்ட். டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அது ப்ராவின்சஸ்ல தான் பண்ணுவாங்க. டயார்கி வந்து டுவல் கவர்மெண்ட் செட்டப். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னு பிரிப்பாங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா இதுல டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்துடும், அங்கங்க ப்ராவின்சஸ்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராவின்ஸோட கவர்னரே ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாரு, ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுதான் டயார்கி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் த யூனியன் லெவல் இருக்கும், ஓகேங்களா. அப்போ சென்டர், ஓகேங்களா, ஏன்னா அது டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செப்பரேட் கம்யூனல் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1909 மார்லே விண்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே தவிர இப்போ கிடையாது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ 2 இஸ் ராங். ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே இருக்கு. டெவல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி பை த சென்டர் டு த ப்ராவின்சஸ், இது கரெக்ட். ஏன் அப்படின்னா அப்போ டைரக்ட் எலெக்ஷன்ஸ் நடக்கும். டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ல கவர்மெண்ட் வந்து ப்ராவின்சஸ்ல ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால அந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் இல்லாம டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இவங்கனால எடுக்க முடியும், அந்த லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி கொடுப்பாங்க, ஓகேங்களா. இது போக இதுல அந்த டயார்கி தவிர டைரக்ட் எலெக்ஷன்ஸ், பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொவின்ஷியல் பட்ஜெட், ஸோ பட்ஜெட் அட் த ப்ராவின்சஸ், இதெல்லாமே இவங்க பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் 1919 இது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் டு செக் த ஒர்க்கிங் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டாச்சுட்டரி கமிஷன் தான் 8 வருஷத்துலயே சைமன் கமிஷனா இது பண்ணிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. அப்புறம் கோபேக் சைமன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அங்க இருந்து ஒரு பேரலான ஒரு ஸ்டோரி போகும், ஓகேங்களா. Okay. During Indian freedom struggle, National Social Conference was formed. What is the reason? So, option B, Indian National Congress did not want to include social reforms in its deliberations and decided to form a separate body for such purpose. Okay. So, it was formed within Indian National Congress. ஏன் அப்படின்னா they don't want to repeat, சூரத் ஸ்பிளிட் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸ்வராஜ்யா பார்ட்டியை வித்தின் காங்கிரஸ்லயே ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்வராஜ்யா பார்ட்டி தனி ஆர்கனைசேஷனா போயிட்டு எலெக்ஷன் என்ன அதுல ஃப்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியும் ஃப்ரிக்ஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு ஸோ நேஷனல் சோஷியல் கான்ஃபரன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க, ஓகேங்களா. அடுத்து 29, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்டிஸ் வேர் எஸ்டாப்ளிஷ் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் 1942 எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி 1930s, ஐ திங்க் 34ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, ஓகேங்களா. ஸோ 2 and 3. ஸோ மகாராஷ்டிரால ஒரு மார்க்சிஸ்ட் ரீஜனல் பார்ட்டியா ஒரு மார்க்சிசம் லெனினிசம் ஃபாலோ பண்ற ஒரு இதா ஃபார்ம் ஆச்சு. ஸோ 1947 August 3, right before independence. Post independence இல்ல, கொஞ்சம் before independence. So which of the following special powers have been conferred on the Rajya Sabha by the Constitution of India? So Rajya Sabha வந்து பாத்தீங்கன்னா so can pass a resolution to create one or more all India services. அப்படி ஏதாவது பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணணும்னு பாஸ் பண்ணாங்க. ஆனா அதை இன்னும் சட்டமா மாத்தல. ஸோ சேஞ்ச் த எக்ஸிஸ்டிங் டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட் நேம், அது வந்து அது லோக்சபா. அமெண்ட் த எலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் டிட்டர்மைன் த பென்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப்டர் இசர், அது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷனா ராஜ்யசபாக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ப்ரொவிஷன். How does the National Rural Livelihood Mission seeks to improve the livelihood options of the
rural poor by setting a large number of new manufacturing industries and agri business centers in rural areas. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாமே அவங்க வேலை கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, சின்ன சின்னதாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்னாவே அது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அதை நமக்கு தெரிஞ்சோம்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூ ஒன்லி. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஆப்ஷன் 3 எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்டா பம்பு செட் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. லைவ்லிஹுட் மிஷன் வந்து பேசிக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் மைக்ரோ கிரெடிட்ஸுக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கும் தான் ஹெல்ப் பண்ணும். மைக்ரோ கிரெடிட் கூட ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. மைக்ரோ கிரெடிட்ஸ்க்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது லைவ்லிஹுட் மிஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னா ஸோ வெறும் ரொம்ப சிம்பிளாக ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டரோட டெப்ரிவேஷன் மட்டும் இது பண்ணாமல் ஸோ ஒரு ப்ராடராக அவங்க அட்ரஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டெபிசிட் எல்லாம் அது எதுலேயுமே அதில் வராது. ஸோ ஒன் ஒன்லி. ஸோ டெப்ரிவேஷன். ஸோ நார்மல் பாவர்ட்டியில் ஃபுட்டு, க்ளோத்திங், ஷெல்டர் அதோட டெப்ரிவேஷன் தான் இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் எஜுகேஷன், உங்களால் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா, ஹெல்த் எப்படி இருக்கு, உங்களோட அசெட்ஸ் என்ன இருக்கு, ஸோ சில சர்வீசஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதா, கவர்மெண்ட் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியுதா, ஸோ வீட்டில் வந்து மினிமலாக இருக்க ஒரு ஃபேன் இருக்கா, ஏசி இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ ஒன் ஒன்லி. 32. So which of the following is are among the noticeable features of the 13th Finance Commission? ஒருவேளை 15th Finance Commission கேட்டாங்கன்னா ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க டாக்ஸ் டெவல்யூஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ அவங்க வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறதை பற்றி எல்லாம் பார்ப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். 2 and 3 அவுட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பை டிஃபால்ட் இட் இஸ் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட வேலையை அப்படியே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் டாக்ஸஸ் டு லோக்கல் பாடிஸ் அஸ் கிராண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக இது கரெக்ட். ஸோ 1 and 3. ஸோ 33 வந்து ஆப்ஷன் சி. 34. What are the recent policy initiatives of the Government of India to promote the growth of manufacturing sector? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளியரன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். ஸோ பார்த்தோன்னே தெரியும். ஆப்ஷன் 2. ஸோ 2 இல்லாத ஆப்ஷன்லாம் தூக்கிடுங்க. ஓகே. ஸோ 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருமா வராதா? ஸோ செட்டிங் அப் ஆஃப் அ நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அண்ட் ஸோ நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ சம்திங் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஜோனு. ஸோ நம்ம சிட்பி அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் ஜோன் ஏன் மேனுஃபேக்சரிங் ஜோன் அதை கிரியேட் பண்ணால் நமக்கு மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மற்ற ஆக்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் எந்த இண்டஸ்ட்ரியுமே பை இட் செல்ஃப் கம்ப்ளீட் கிடையாது. ஸோ மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸ் இது பண்ணோன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரா மெட்டீரியல்ஸ், மற்ற ஆக்சிலரி இண்டஸ்ட்ரீஸோட சப்போர்ட் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுன்னா ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்மியாகும். ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்மியாகும் போது அதோட காம்படேட்டிவ்னஸ் இந்த மார்க்கெட் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அது ஃபர்தராக இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கானது. Which of the following are methods of parliamentary control over the public finance in India? So budget, annual financial statement. So first statement correct. Yes. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாதது கிடையாது. ஏன்னா பட்ஜெட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த ஹோல்ட் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மணியை கன்சாலிடேட்டட் ஃபண்டை இருந்து வாங்கணும்னா அதுவும் அப்ராப்ரியேஷன் பில்லை பாஸ் பண்ணி தான் வரணும். ஸோ 2 வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ 1 வந்துச்சுனாவே 2 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மற்றது எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலாக தான் செக் பண்ணும். ஆப்வியஸாக ஃபினான்ஸ் பில். ஸோ இந்த பட்ஜெட்டோட சேர்த்து எல்லாமே அந்த ஃபினான்ஸ் பில்லு அதெல்லாமே சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸில் ஓட் பண்ணுறது அது எல்லாமே வரும். ஸோ 1, 2, 3, 5 வந்து டிஃபால்ட். 4 வந்து வருமா வராதா? ஸோ பீரியாடிக் ஆர் மிட் இயர் ரிவ்யூ ஆஃப் த ப்ரோக்ராம் அகெயின்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பை த பார்லிமெண்ட்ரி பட்ஜெட் ஆஃபீஸ். பார்லிமெண்ட்ரி பட்ஜெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட்டு தான் கொடுப்பாங்க. இட் இஸ் நாட் அ கண்ட்ரோல் ஓவர் த பப்ளிக் ஃபினான்ஸ்.
ஓகேங்களா. ஸோ அதை வச்சு வேற யாராவது இது பண்ணலாமே தவிர இட் இஸ் நாட் அ கண்ட்ரோல். ஏன்னா இதுக்கு முன்னால் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை ஓட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஓட் பண்ணணும். இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ 1, 2, 3 and 5. ஓகே, அடுத்து 36. Mahatma Gandhi undertook fast unto death in 1932 mainly because. So first எங்க fast unto death னா Yerwada prison in Pune. ஸோ Yerwada prison புனேல. எதுக்கு அப்படின்னா வந்து ராம்சே மெக்டொனால்ட் வந்து கம்யூனல் அவார்டு அனௌன்ஸ் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா தலித்ஸ்க்கு செப்பரேட் எலக்டோரேட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவுட்கம் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ். ஓகேங்களா. ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு, இது வந்து ஹிந்துக்களை பிரிக்கிற முயற்சி அப்படின்ட்டு அவர் இது பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் சார்பா டாக்டர் B.R. அம்பேத்கரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி சார்பா மதன் மோகன் மாளவியாவும் கையெழுத்து போட்டு, ஸோ உங்களுக்கு செப்பரேட் எலக்டோரேட்ஸ் கிடையாது, பட் ரிசர்வேஷன் வித்தின் த இது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ செப்பரேட் எலக்டோரேட்ல கிடைக்கிற பெனிஃபிட்டை விட அதிகமான சீட்டு ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால காந்தி வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவார். ஓகேங்களா. ஸோ 1932 ஏரவாடா பிரசன் புனேல. ஓகேங்களா. 37. With reference to the Rayatwari system, consider the following system. Rayat அப்படின்னா ஃபார்மர். ஸோ பேசிக்கா வந்து ஸோ பிரிட்டிஷோட 3 லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ்ல ரயத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம், அதுக்கப்புறம் மஹல்வாரி சிஸ்டம். ஜமீன்னா லேண்டு, ஜமீன்தாரை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. மஹல்னா வில்லேஜ், ஸோ அந்த வில்லேஜோட பெரிய ஆள் மஹல்வார் ஆர் பட்டிதார், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள வச்சு இது பண்ணுவோம். ரயத்வாரினா இண்டிவிஜுவலா கவர்மெண்ட் அந்த மிடில் மேன் எலிமினேட் பண்ணி மொத்த ரெவன்யூ நமக்கு வரணும் அப்படின்னு. ஸோ சென்னை மெட்ராஸ் ப்ராவின்ஸ் எல்லாம், மெட்ராஸ் பாம்பேல எல்லாமே வந்து இந்த ரயத்வாரி தான் இருந்துச்சு. மஹல்வாரி வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல, ஜமீன்தாரி வந்து பாத்தீங்கன்னா பீகார், பெங்கால், ஒடிசா ப்ராவின்ஸ்ல. ஓகேங்களா. ஸோ ரெண்ட் வந்து டைரக்ட்லி பெய்ட் பை த பெசன்ஸ் டு த கவர்மெண்ட். கரெக்ட். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் கேவ் பட்டாஸ் டு த ரயாட்ஸ், அதுவும் கரெக்ட் தான். லேண்ட் வாஸ் சர்வேட் அண்ட் அசஸ்ட் பிஃபோர் பீயிங் டாக்ஸ்டு, ஸோ அதுவுமே வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா. பட் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ டாக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் 50% வரைக்கும் டாக்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜஸ் ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில இதில் 3ஆ பிரிச்சிருப்பாங்க, சில இதில் 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் இருக்காது. பர்த் ரேட்டும் ஹையாக இருக்கும், டெத் ரேட்டும் ஹையாக இருக்கும். அதனால பாப்புலேஷன் growth வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 1. ஸோ ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட் ஸ்டேஜ் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸோ பேசிக்காக ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ்னா அக்ரிகல்ச்சர் எக்கனாமி. செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கனாமிக் மாறும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் அட்வான்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா டெத் ரேட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா. பட் பர்த் ரேட் வந்து அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஹை பர்த் ரேட் பட் லோ டெத் ரேட். தேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஸ்பெரிட்டி அதிகமானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீப்புள் வில் ஸ்டார்ட் ஹேவிங் லெஸ் பேபிஸ். ஏன்னா அது சக்ஸஸ் ஐ மீன் த சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அதிகமானதுனால காஸ்ட் ஆஃப் பிரிங்கிங் அப் அ சைல்டு இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் மெனி பேபிஸ், ஸோ இருக்கிற குழந்தையில நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு. ஸோ குவான்டிட்டி ஆஃப் பேபிஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் பேபிஸ்க்கு மாறுவாங்க. ஸோ டெத் ரேட்டும் பர்த் ரேட்டும் கம்மியாகும். லோ பர்த் ரேட், லோ டெத் ரேட். அகெயின் பாப்புலேஷன் growth வந்து ஸ்லோ ஆகும். செகண்ட் ஸ்டேஜ்ல பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், தேர்ட் ஸ்டேஜ்லயும் பாப்புலேஷன் growth வந்து ஸ்லோ ஆகும். ஓகேங்களா. ஸோ கரெக்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2, 3, 1. ஓகேங்களா. ஸோ இன் இந்தியா, in the overall index of industrial production, 8 core industries have a combined weight of 37.9%. Which of the following are 8 core industries? Core industries தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் வராது. ஸோ 4 வராது அப்படின்னாவே வந்து சாரி 5 வராது அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
1, 2, 3 and 4 சிமெண்ட் வந்து கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 3 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயலை பேஸ் பண்ணி கோல் சாலிட் ஃபியூயல், க்ரூட் ஆயில் லிக்விட் ஃபியூயல், அப்புறம் நேச்சுரல் கேஸ் வந்து கேசியஸ் ஃபியூயல். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வரும், சிமெண்ட்டு, ஸ்டீலு, அப்புறம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ். ஓகேங்களா? இந்த 8 தான் கோர் இண்டஸ்ட்ரீஸ். So which of the following provisions of the Constitution of India have a direct bearing on education? So education வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிபிஎஸ்பி, ரூரல் அண்ட் லோக்கல் பாடிஸ் இதெல்லாமே. ஸோ 1, 2, 3, 4, 5 நம்ம பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் முனிசிபல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாமே அர்பன். ஏன் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபல் ஸ்கூல்ஸ்னா பிரைமரி எஜுகேஷன் வந்து லோக்கல் பாடிஸோட ப்ரொவிஷனுக்குள்ள தான் வரும். அதனால தான் அந்த பஞ்சாயத்து ஸ்கூல்னு கிராமத்துலையும் முனிசிபாலிட்டி ஸ்கூல் அப்படின்னு சிட்டிலையும் நம்ம சொல்றோம், டவுன்ஸ்லையும். So government of India encourages the cultivation of sea buckthorn. What is the importance of this plant? இந்த sea buckthorn அப்படிங்கிறது லடாக், ஹிமாச்சல் அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஒரு ஜூஸ். ஓகேங்களா? அதுல ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஸோ இட் இஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ அண்ட் வெல் அடாப்டட் டு லிவ் இன் கோல்ட் ஏரியாஸ், ஹை ஆல்டிடியூட்ஸ். கரெக்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் சாயில் எரோஷன் அண்ட் ப்ரிவென்டிங் டெசர்டிஃபிகேஷன். அதுவும் கரெக்ட். ஸோ 1 and 3 only. ஸோ டிம்பர் கமர்ஷியல் வேல்யூ எல்லாம் பெருசாக கிடையாது. சோர்ஸ் ஆஃப் பயோடீசலும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் த சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிக்சட் ஃபார்மிங்? ஸோ மிக்சட் ஃபார்மிங்னா அனிமலையும் கிராப்ஸையும் க்ரோ பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இன்கம் சப்போர்ட் டியூரிங் லீன் அக்ரிகல்ச்சரல் சீசன். ஸோ அக்ரிகல்ச்சர் சீசன் வந்து அந்த ப்ராஃபிட், அதாவது ஹார்வெஸ்ட் சீசன் இல்லாமல் இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வச்சு அவங்களோட ஃபுட் அண்ட் மானிட்டரி அண்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? A particular state in India has the following characteristics. So it is located in the same latitude which passes through northern Rajasthan. So அதில் உத்தராகண்ட் அவுட்டு, ஹிமாச்சலும் அவுட்டு. ஓகேங்களா? ஸோ இட் ஹேஸ் 80% ஆஃப் இட்ஸ் ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட் கவர். ஸோ அசாம் அவுட்டு, அருணாச்சல் பிரதேஷ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ 12% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் கான்ஸ்டியூட்ஸ் த ப்ரொடெக்டட் ஏரியா இந்த ஸ்டேட். அது கரெக்ட். ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் பல்ஸ் ஃபாடர் அண்ட் கிரீன் மேன்யூர்? ஸோ கௌப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட்டப்பயிறு, அதைய மாட்டுக்கெல்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரீன் கிராம் பச்சைப்பயிறு. பிஜிஎன்பி அப்படிங்கிறது துவரம்பருப்பு. துவரம்பருப்போட நியூட்ரிஷனல் வேல்யூ பெருசாக கிடையாது. ஸோ 1 and 2 only. விச் ஆஃப் த அபோவ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ஓஷன் கரண்ட்ஸ்? ஓஷன் கரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியும் டைரக்டட் மூவ்மெண்ட் ஆஃப் சீ வாட்டர் அக்ராஸ் த ஓஷன்ஸ். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் கரண்ட், பாட்டம் கரண்ட் அப்படின்னு நம்ம பிரிப்போம். சர்ஃபேஸ் கரண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக விண்டு அந்த மாதிரி இதாகாது. டீப் சீ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி டிஃப்ரென்சஸில் மாறுறது அப்படின்னு தெரியும். ஸோ ரொட்டேஷன் ஆஃப் எர்த், ஆமாம். ஸோ அந்த ஈக்குவட்டோரியல் கரண்ட் வந்து ரொட்டேஷன் ஆஃப் எர்த்னால தான் இந்த எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகும்போது இது ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவட்டோரியல் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி அவுட்டு. ஏர் ப்ரெஷர் அண்ட் விண்டு, ஆப்வியஸா விண்டு வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஓஷன் கரண்ட் டைரக்ஷன். ஸோ 1 and 4 ஆப்ஷன் சி அவுட்டு. டென்சிட்டி ஆஃப் ஓஷன் வாட்டர், ஓகே. அண்டர் வாட்டர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இது. ஸோ அதனால ஸோ டென்சிட்டி வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்டர் வாட்டர் கரண்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84% என்னமோ வந்து அண்டர் வாட்டர் கரண்ட் தான், வெறும் 16% சின்ன லெவல் 8 to 16% சம்திங் லைக் இது. அதுதான் வந்து சர்ஃபேஸ் கரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 1, 2 and 3. ஸோ நீங்கள் வார்ம் கரண்ட் அண்ட் கோல்டு கரண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் கான்டினென்ட்ஸ்க்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹாவ் கோல்டு கரண்ட்ஸ். ஈஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வார்ம் கரண்ட். கோல்டு கரண்ட் இருக்குது அப்படின்னா வந்து அங்கே ட்ரை கண்டிஷன்ஸ் இருக்கும். வார்ம் கரண்ட் இருக்குது அப்படின்னா வெட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? Okay, with reference to the wetlands of India, consider the following statements. The country's total geographical area under the category of wetlands recorded is more in Gujarat compared to other states. Correct. In India, the total geographical area of coastal wetlands is larger than that of inland wetlands. Inland wetlands வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து inland wetlands தான். coastal wetlands வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
ரொம்ப கம்மி, வெறும் அரௌண்ட் 30%. இன்லேண்ட் வெட்லாண்ட்ஸ்லேயே அதிகமாக இருக்குன்னா ரைஸ் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 17% வந்து வெட்லாண்ட்ஸ். ஓகேங்களா. அதுல இன்லேண்ட் வெட்லாண்ட்ஸ் தான் அதிகம், அதுலயே அதிகமா இருக்கிறது ரைஸ் ஃபீல்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஒன் ஒன்லி. Which of the following are predominantly rain-fed crops? ஸோ மூணுமே நிலக்கடலை, செசமம் அப்படின்னா வந்து எள்ளுன்னு நினைக்கிறேன், pearl millet. ஓகேங்களா. ஸோ 1, 2 and 3. Okay. When you travel to the Himalayas, you will see the following. So deep gorges. ஸோ பிரம்மபுத்திரா வந்து ஒரு கார்ஜ் வழியாத்தான் என்டர் ஆகுது. டீப் கார்ஜஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து ஆக்டிவ் fluvial erosion in higher slopes or early stage of mountainsல. ஓகேங்களா. ஆர்டிகல் ஃப்ளூவியல் எரோஷன்லையும் வர்டிக்கல் எரோஷன் இருக்கணும், அப்போ டீப் கார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பிரம்மபுத்திராவே ஒரு கார்ஜ் வழியாக தான் என்டர் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி அவுட்டு. ஸோ யூ டர்ன், ஸோ சி 1 கரெக்ட் அப்படின்னா 2வும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ பிரம்மபுத்திரா ஒரு யூ டர்ன் போட்டுட்டு தான் இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுது. கரெக்ட். பேரலல் மவுண்டன் ரேஞ்சஸ், ஹிமாலயாஸ் வந்து ஃபோல்டு மவுண்டன்ஸ். ஃபோல்டு மவுண்டன்ஸோட முக்கியமான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாங் narrow mountains and parallel ranges, high peaks. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யங் ஃபோல்டு மவுண்டன்ஸோட ஒரு இது. அப்போ parallel mountain ranges இருக்கான்னா கரெக்ட். ஸோ 3 இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பியும் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் அவுட்டு. ஓகேங்களா. ஸோ 4 உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக வரும்னு. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டீப் கிரேடியன்ட் இருக்கு, அதனால தான் எர்த்குவேக்ஸ் வருது. ஸோ ஹிமாலயாஸில் ஏன் அதிகமாக எர்த்குவேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஷின். ஓகேங்களா. ஸோ அது இதில் தான் இருக்கு. ஓகே. நார்மலி தி டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ் பிகாஸ். ஸோ நம்மளோட மிஷன் 100 டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு இது ஆன்சர் தெரியும். ஸோ த அட்மாஸ்பியர் கேன் பி ஹீட்டட் அப்வர்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் பிலோ. ஸோ சோலார் ரேடியேஷன். ஓகேங்களா. ஸோ சோலார் ஷார்ட் வேவ் ரேடியேஷன் வந்து ஹிட் பண்ணும்போது எனர்ஜி லூஸ் பண்ணி டெரஸ்ட்ரியல் லாங் வேவ் ரேடியேஷனாக வரும். இந்த லாஸ்ட் எனர்ஜி வந்து லேண்டை ஹீட் பண்ணும். ஹீட் ஆகிற லேண்ட் வந்து ஏரை ஹீட் பண்ணும். ஸோ எர்த்து க்ளோஸாக இருக்கிற ஏரை ஹீட் பண்ணும். ஓகே. தேர் இஸ் மோர் மாய்ச்சர் இந்த அப்பர் அட்மாஸ்பியர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ மாய்ச்சர் வந்து க்ளோசர் டு எர்த்து தான் அதிகமாக இருக்கும், ஏன்னா வெயிட் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இஸ் லெஸ் டென்ஸ் இந்த அப்பர் அட்மாஸ்பியர். இது கரெக்ட். ஏன்னா லெஸ் டென்சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து லெஸ் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா வந்து லெஸ் கான்டாக்ட் பிட்வீன் மாலிக்யூல்ஸ். ஸோ மாலிக்யூல்ஸில் லெஸ் கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து லெஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 1 and 3 only. 50th question. Acidification of oceans is increasing. What is the cause of this concern? Acidification அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸோ நமக்கு தெரியும் ஓஷன்ஸ் டேக் இன் அ லாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஓஷன்ஸில் கரைய ஆரம்பிச்சதுன்னா ஸோ மைல்டு கார்போனிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இந்த கார்போனிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸோட பிஹெச்சை ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ பிஹெச் வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் எசிடிக் வேல்யூ. ஓகேங்களா. அதுதான் எசிடிஃபிகேஷன் ஆஃப் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கொக்கோ கோலாலாம் குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்ல கரையும், போன்ஸ் கரையும் சொல்லுவாங்க, ஏன்னா அது அசிடிக்காக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கார்பனேட்டட் வாட்டர். பேசிக்கலி ஓஷன் வாட்டர் அசிடிக்காக மாறுதுன்னா ஓஷன் வாட்டர் கார்பனேட்டட் வாட்டராக மாறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ growth and survival calcareous phytoplankton will be adversely affected. Calcareous it has calcium. ஸோ acidic வந்து கால்சியமை கரைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். growth and survival of coral reefs will be affected. coral reefsல coral polyps வந்து கால்சியம். coral polyps வந்து it is made of calcium. அப்போ இதுவும் அஃபெக்ட் ஆகும். ஸோ 1 and 2 கண்டிப்பா வரும். ஸோ 1, 2 வருதுன்னா 3 கண்டிப்பா வரும். எஸ், some phytoplanktons will be affected. அதுக்கப்புறம் வந்து 4 வருமா வராதுன்னா cloud seeding and formation of clouds will be affectedனா அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ 1, 2 and 3. ஓகேங்களா. ஸோ 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 50 கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.